தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றுக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கரூர் விவகாரத்தில் அந்த 31 குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தது அப்படிங்கிறது தவறு, அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பில் ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் இருக்குது. கோர்ட்டில் போய் வாதாடின விஜய் தரப்பாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், வெளியே பேசின பல விஷயங்களை நீதிமன்றத்தில் பேசாமல் தவிர்த்துருக்குறாங்க. இந்த வழக்கை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன தோழர்? முதல்ல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்த கரூர் பிரச்சனை நடந்ததுலேருந்தே முதல்ல அவங்க மதுரை ஹைகோர்ட்டுக்கு போனப்பவும் சரி, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்பவும் சரி, திமுக சதி செய்து விட்டது அப்படின்லாம் அங்கே எதுவும் பேசலை. அவங்க எதுவும் பேசலை. அதுக்கு பிறகு தான் இதை ஊடகங்களில் இது மாதிரி ஒரு கதையை பரப்புறது, அங்கே வேற ஒன்று சொல்கிறது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பேட்டி கொடுத்துட்டாங்க, அதை தான் பேசுனாங்களே தவிர இதை பேசவில்லை. இப்போ இங்கே கரூரில் அவர் இந்த வேலை இந்த ஆர்டர்லாம் கொடுத்தார் இல்லையா, அப்போ அவர் பேசுனதை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஆமாம் இல்லையா? என்னை பெரம்பலூரில் நிப்பாட்டினாங்க, நான் நின்றுட்டேன்ல, இங்கே என்ன நிப்பாட்டினாக்க நின்றுருப்பேன், நான் ஒன்றும் தெரியாத விரலை வச்சா கூட கடிக்க தெரியாதவன் நான், என்ன அப்படியே கூப்பிட்டு ஆமாம் அப்படி நிற்க வச்சு நான் நன்றி தெரியாமல், இந்த சூது தெரியாமல் நான் நன்றியெல்லாம் வேறு சதியெல்லாம் அப்படி என்னை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஆதவர்ஜுனா ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்காக இந்த மாதிரி போலீஸை ஏவி இப்படி ஒன்று பண்ணிட்டாரு, இதில் இவர் போலீஸ் அப்படின்னு பேசினார். இப்போது ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவருக்கு கீழே தான் இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு 41 பேர் சாவுக்கு காரணமான போலீஸ் அதிகாரிகள், இவரை ஏமாற்றிய போலீஸ் அதிகாரிகள், அவங்க மேலே நியாயமாக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது எதுவும் எடுக்காமையே இப்படி ஒன்று பேசுகிறாரு. மக்களுக்கு ஒரு கதை கொடுத்து இது மாதிரி சூழ்ச்சி. இப்போ அந்த கதையிலேருந்து தெரிய வர்றது என்ன, இந்த மாதிரி திமுக ஒரு சதி பண்ணி 41 பேரை சாக வச்சு விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடுச்சு. ஜெயிச்சு முதலமைச்சராக வந்த பிறகு இந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்றதுக்காக இவர் 41 பேருக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்றது தான் இப்போது மக்கள் புரிஞ்சுக்கிறது. மக்களுக்கு புரிய வைப்பதற்கு 31 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி இவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, ஒரு இஸ்லாமிய அமைப்பு இவங்க கேஸ் போடுறாங்க. அவங்க கேஸ் போட்டதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன? ஒரே ஒரு கிரவுண்டு, அரசு வேலை கொடுக்குறீங்க. அரசு வேலை கொடுக்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சில முறைகள் இருக்குது. அதில் கம்பேஷனேட் கிரவுண்ட், அதாவது அனுதாபம் அல்லது கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறதுன்னா என்ன மாதிரி நேர்வுகளில் அந்த மாதிரி கொடுக்கலாம், அப்படி எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சட்டவிரோதமானது அப்படின்றது தான் அவங்க போட்ட பொதுநல வழக்கினுடைய பிரேயர். இப்போது இந்த வழக்கு விசாரணை நடக்குது. இந்த வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு அரசு வழக்குரைஞர் விஜய் சொன்னார் இல்லையா, இந்த சதி, ஆமாம், இந்த மாதிரி போலீஸார் இப்படி பண்ணிட்டாங்க, அதில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அரசு தரப்பில் தமிழக அரசு, அன்றைக்கி இருந்த தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சுருக்குது, அதுக்கு ஒரு நியாயம் வழங்குறதுக்காக கருணை அடிப்படையில் ஒரு கொடுத்துருக்காரு அப்படின்னு வாதாடி இருக்கணும். யார்? அரசு தலைமை வழக்கறிஞர். ஆனால் அப்படி அவர் வாதாடலை. என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு விசித்திரமான சில காரணங்களை, இப்போ ஆர்மியில் போராடி செத்துட்டாக்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லையா, அது அப்படின்னு நீதிபதி அதை கேட்டிருக்கிறாரு. சரி, அதை விட்டாங்க. ஸ்டெர்லைட்டில் கொடுத்தாங்கல்ல துப்பாக்கி சூடுக்கு, அது மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீதிபதி திருத்தமாக சொல்லியிருக்கார், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை பொறுத்த வரையிலும் அதில் அரசின் அத்துமீறல் என்ற அதில் இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்னு ஒரு அலகேஷன், ஒரு கோணம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அப்படி நாம் எதையும் சொல்ல இயலாது. ஏனென்றால் சிபிஐ இதை விசாரித்து கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை பற்றி இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு. இல்லைங்க ஐயா, இது சதி தான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா தலைமை வழக்கறிஞர்? சொல்லலை. நீதிமன்றம் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் இவங்க கேட்குறாங்க, இது மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்க வாதாடுறாங்க.
நீதிமன்றம் தீர்ப்பில் ஒரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு சாகிறது ரெகுலராக நடக்குது. அதில் அரசின் அலட்சியம் என்ற ஒரு கூறு இருக்குது. அங்கே யாருக்கும் இப்படி வேலை கொடுத்ததில்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு சோலாசியம் அப்படின்னு ஒரு கருணை தொகை கொடுத்து முடிச்சுக்கிறீங்க. அந்த இடத்தில் அரசின் அலட்சியம் இருந்தும் கொடுக்கவில்லை. இங்கே எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இங்கே அரசின் அலட்சியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு பொருள் அதுக்குள்ளே அங்கேயே கொடுக்கறதில்ல, இங்கே எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அறிவு உள்ள யாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியும். இது அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது தீர்ப்பு நீதிபதி சட்டத்தின் வரம்புக்குள்ளே தான் பேச முடியுன்றதுனால விஜய் மாதிரி அவரால் பேச முடியல. நீ லேட்டாக கொன்னுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க முடியாது நீதிபதியால். ஏன் கேட்க முடியாதுன்னா, சிபிஐ விசாரணை நடக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி அவர் பேச முடியாது நீதிபதி. அதனால தான் இப்படி பேசி நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ தலைமை வழக்கறிஞர் இந்த அரசு சொல்வதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர் தீவிரமாக வாதாடி இருக்கலாம். இல்லை இது அரசின் தோல்வி தான் இது அப்படின்னு ஒரு தோல்வின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று வாதாடி சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒன்று வாதாடி இருக்கலாம், ஒன்றுமே சொல்ல. ஆனால் அப்படி அவர் வாதாடல. மாறா என்ன சொல்கிறாரு, ஆர்டிகிள் 162ல் இப்படி கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, அதெல்லாம் இருக்குது, அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொடுக்க முடியும். இது ஆர்டிகிள் 14 and 16 வயலேட் பண்ணுது. ஆர்டிகிள் 14ன்றது ஈக்குவாலிட்டிக்கானது. 16 என்பது வேலை வாய்ப்பில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பதற்கானது. இது ரெண்டையுமே இது மீறுவதனால இதை நீங்கள் செய்ய முடியாது அதை சொல்லிடுறாரு. கதை முடிஞ்சிருச்சு. இதில் இன்னொன்று ஆர்கியூ பண்ணுறாங்க இவங்க. இது எப்படி பிஏஎல்லில் வரும் பொதுநல வழக்கில்? இது ஒரு வேலைவாய்ப்பு பற்றியது, அதனால் இது ஒரு சர்வீஸ் மேட்டர். பொதுநல வழக்கில் இது வராது. இன்னொரு சர்வீஸ்காரர் தான் போட முடியாது. இதில் டிஎன்பிஎஸ்சியில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் தான் கேட்க முடியுமே தவிர கேட்க முடியாது. அதுக்கு தான் பதில் இந்த ஆர்டிகிள் 14 and 16 வயலேட் பண்ணுது. அது பொதுநலன் சார்ந்த ஒரு விஷயம். அத்தனை பேருக்கும் இது மீறுது, அதில் அவர் தான் கேட்கணுன்றது இல்லை என்ற முறையில் இது முடிஞ்சிருது. இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு இதை பற்றி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. தவேகா சார்பாக பேசக்கூடியவங்க, அது காங்கிரஸ்காரங்க, சில பத்திரிகையாளர்கள் மாதிரி பேசுகிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதில். அந்த வேலைவாய்ப்பு பெற்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வக்கீல் வச்சு அவங்களுக்கு வாதிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த கிரவுண்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாக்கா உடனே ஸ்டே கொடுத்துருவாங்க, இதுக்கு இயற்கை நீதி மீறப்பட்டிருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. தீர்ப்பு ஃபுல்லாக வெளியே வரல, அதனுடைய பகுதிகள் லைவ்லால் மற்ற இடங்களில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதை பற்றி ரொம்ப திருத்தமாக இந்த தீர்ப்பு குறிப்பிடுது. அதை படித்து காட்டுறேன். While the court agreed that it was passing the order without hearing those who were given employment, வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டவர்களை அவர்கள் தரப்பை விசாரிக்காமல் தான் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே the court observed that in its earlier order it had made it clear that the employment would be subject to judicial review. இவர் கரூர் வரதுக்கு முன்னால் தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க, கொடுக்க போகிறாருன்னு. இந்த மனுதாரர்கள் போய் இதுக்கு இடைக்கால தடை கேட்குறாங்க. நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுக்க முடியாது, ஆனால் இந்த வேலைவாய்ப்பு உத்தரவு ஒரு தற்காலிக உத்தரவு. டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்டீஸ் போட்டிருக்கிறோம், அவங்க பதில் சொல்லணும். அதை ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் விசாரித்து இறுதி தீர்ப்பு சொல்லுவோம். அந்த இறுதி தீர்ப்பு என்னவோ அதுதான், அதனால் இது தற்காலிகமானது தான், அந்த இறுதி தீர்ப்புக்கு இது உட்பட்டது அப்படின்னு அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் உங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதிலேயே சொல்லியிருக்குது. அதனால் பெரிய அறிஞர்கள் மாதிரி அவங்க இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அடித்தளம்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் 2020 கம்பேஷனேட் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்டுக்காக எப்படி
என்ன கேசஸில் கொடுக்கலாம் என்பதை பற்றி ஒரு ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓவை இது மீறுகிறது. கம்பேஷனேட் கிரவுண்ட் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, அதுக்கும் இது மீறுது. ஏன்னா இந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வெளியே வரல, இதில் கோட் பண்ணியிருக்கிறதுல இதெல்லாம் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால் இது எந்த வகையிலும் இவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு இல்லையா, அது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல என்பதை இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்குது. இப்போ என்ன பாயிண்ட்டுன்னா, இது இந்த மாட்சிமை தங்கிய முதல்வருக்கு ஆலோசனை கூறிய மாட்சிமை தங்கிய தலைமை செயலாளர், மாட்சிமை தங்கிய அட்வொகேட் ஜெனரல், அவங்களுக்குலாம் இந்த அறிவு இல்லையா? நான் ஒன்றும் லா ஸ்டூடெண்ட்டோ லா கிராஜுவேட்டோ இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவு அரசு தலைமை வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிருக்காதா? தலைமை செயலாளருக்கு தெரிஞ்சிருக்காதா? ஐயா இப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இது பொறிகடலை கிடையாது. இந்த மாதிரி சட்டம் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பார் அவர் விஜய் அவர்கள். ஐயா இதை ஸ்டே வாங்கிடுவாங்க, தடை பண்ணிடுவாங்க, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பார். அந்த மக்களை இன்னொரு தடவை நான் சாகடிக்கிறேன் அப்படிங்கிறதான். அப்போது இந்த மாட்டை 2வது முறை தோலை உரிக்கணும், அதுதான். அப்போ இது தோற்கும் என்று தெரிந்தும் தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது செத்து போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த பஸ் உள்ளே வந்தது. 50 மீட்டர் முன்னாலே இதுக்கு மேலே போகாதீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லியும் தள்ளி தான் வராங்க. இது போலீஸ்காரங்க சொல்லி தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் இல்லை. நின்று பார்க்கும்போதே இந்த பேருந்து உள்ளே வர வர எப்படி சரிந்து விழுகிறார்கள் தெரியுது. அது மட்டும் இல்லை, இவர் பேச ஆரம்பிக்கும் போது மயக்கம் போட்டு விடுறான். ஆதவர்ஜுனா கொண்டு வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு, இவர் தண்ணி பாட்டிலில் தூக்கி எறிகிறாரு. என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறாரு. ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது? ஆம்புலன்ஸ் வருதுனால அதுக்கு என்ன பொருள்? அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகும் நான் பாட்டிலுக்கு 10 ரூபா பாடிட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு பாடிட்டு தான் அவர் போகிறாரு. அப்போ இதெல்லாம் கான்ஷியஸாக அவர்கள் கண் முன்னால் தான் இது நடந்திருக்கு. அடிப்படையிலேயே இந்த கூட்டம் ஏன் கரூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து விசாரணை அதுலேருந்தே தொடங்குது. விசாரணை கரூருக்கு ஏன் மாற்றினது, யார் சொல்லி மாற்றினாங்க, அங்கிருந்தே விசாரணை துவங்கினாலே பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சாவு தெரிந்து தான் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு செத்த பிறகு இதை எப்படி கையாள்வது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் டைம் தேவைப்படுறது. அதனால தான் ஏர்போர்ட்டில் பதில் சொல்லாமல் திருச்சியிலையும் சென்னையிலையும் ஓடுறாரு. அப்புறம் தான் ஒரு 2 நாள் அந்த சோஷியல் மீடியாக்களை கிளப்பி விட்டு சதி கோட்பாடை மாஃபியா வச்சு சதி கோட்பாடு. அப்புறம் தான் ஒரு சிஎம் சார் அப்படின்னு வர்றாரு. அப்போ தான் ஒரு ஐடியாவுக்கு வர்றாங்க எப்படி இதை டீல் பண்ணலாம். அப்புறம் தான் இவர் புரட்சி பண்ணலாம் இதெல்லாம் சொல்கிறாரு, கிளம்பி போயிடுறாரு. இப்போ அதனால் இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி பண்ணது. இதை வச்சு பதவிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பாடியை இன்னொரு வாட்டி எப்படி யூஸ் பண்ணுறது? பாதிக்கப்பட்டவர்கள் இடைத்தேர்தலுக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கு தான் கவர்மெண்ட். ஆமாம், இப்போ அவர் இவங்களை எதிர்த்து போட்டி போட்டு தான் அந்த விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. அவரை கட்சி தாவை வச்சு அவரையும் அதில் சேர்த்துட்டார். அவர் விஜயபாஸ்கருக்கே தெரியும்னு சொன்னார்ல, அதை அன்னைக்கே தெரியும். விஜயபாஸ்கருக்கு தெரிஞ்சால் அவன் அண்ணாதிமுக இருக்கிறான். அப்புறம் அன்னைக்கே தெரிஞ்சிருந்தாங்க. அப்போ அப்படி சொல்லி சேர்த்துட்டு இப்போ அதை வச்சு இன்னொரு முறை இந்த மக்களை எப்படி ஏமாற்றுவது. இதில் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, கடைசியாக அந்த அட்வொகேட் ஜெனரல் நீங்கள்லாம் மனிதர்கள் தானே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, கருணை, சட்டம்லாம் இருக்கட்டுங்க, ஒரு இரக்கம், ஒரு கருணை, ஒரு 31 பேரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிட்டை போடுறாரு. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த கரூரில் எனக்காக இறந்தவர்களுக்கு நான் ஏதோ ஒன்று செய்ய முயற்சி பண்ணி அதை தடுத்துட்டாங்க பாருங்கள் சதிகாரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை வச்சு கரூரில் அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, தமிழக அளவில் இதை ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு, இந்த பொய்யை பிரச்சாரம் செய்வதற்கு இது பயன்படும் என்ற அடிப்படையில் தான் மிக கீழ்த்தரமான நோக்கத்துடன் கிரிமினல் தனமாக யோசித்து இந்த நடவடிக்கை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. இதை டிபேட் பண்ணும்போது சேனல்களில் இதை எடுத்து வச்சுக்கிட்டு சட்டப்படி இது செல்லுமா,
இதெல்லாம் என்னங்க இது? எதுக்கு சட்டம்? விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்று சில இது தப்புன்னு சொல்லி வாதாடுபவர்கள் அவங்களே என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து உங்கள் இதுக்காக வந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, நீங்கள் 1 கோடி ரூபா கொடுங்க, 2 கோடி ரூபா கொடுங்க, அதை வச்சு அவங்க பண்ணட்டும், உங்கள் சொத்துலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு வெகுளித்தனமாக வாதாடுறாங்க. அவர் இப்போ கூட தன்னுடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுத்தா தான் அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டே அவர் சொத்து நினைக்கிறாரு. அப்படி தான் நினைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? இப்போது அவர் ரசிகர் மன்றம், இப்போ புசியானந்த் சமீபத்தில் ஒன்று பேசியிருந்தார், எல்லோரும் MP MLA மந்திரி ஆகிட்டாங்க, நமக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு 20 ஆண்டுகளாக தலைவருக்காக போஸ்ட் ஒட்டியவர்கள், டிக்கெட் விற்றவர்கள், அது மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து வருத்தப்படக்கூடும், கவலைப்படாதீங்க, உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்புன்றது என்ன? போஸ்ட் ஒட்டியவர்கள், பிளாக் டிக்கெட் விற்றவர்கள் அவங்களுக்கு. இங்கே வந்து ஒருத்தர் டோலோவை நொறுக்கி இழுத்தார்ல, அவர் பெண்களை கையை பிடிச்சி இழுத்தவங்க, நேற்று கூட அம்மா பேசியிருக்காங்க. ஆமாம். இப்போது இவங்களுக்கெல்லாம் MLA மற்றும் மந்திரி பதவிகள், ஒரு சாத்தூர் அந்த அம்மா ஒன்று பேசியிருக்குல்ல, அமைச்சர், இது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்குது? அதாவது விஜய் என்ற நடிகர், அவரை வந்து நம்ம பையனை எப்படியாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கணும்னு அப்பா கஷ்டப்பட்டார், அவர் ஆகிட்டார். ஆன பிறகு சரி இது பத்தாது, இதுக்கு மேலே நம்ம போகணும், முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா ரத்தன் பண்டிட் வந்து நீங்கள் முதலமைச்சராகி பிரதமராகி அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த முயற்சியில் வந்து விஜய் ஈடுபடுறாரு. என்ன இப்போ முதல்வரான பிறகு அப்போ நம்மளை இப்படி முதல்வர் ஆக்குவதற்காக பாடுபட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நியாயமாக கருதுகிறார். அப்போது அவர் என்ன தமிழ்நாடே அவர் தான் நினச்சிக்கிறாரு. ஆமாம், அது நம்முடைய சொத்து. அப்போது இப்போ உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், MLA பதவி, மந்திரி பதவி, நீங்கள் கரூரில் வேலை போட்டு கொடுக்குறத பற்றி பேசுகிறீங்க. இப்போ அந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து எந்த அடிப்படையில் ஒரு ஆலோசகர்? அவர் PRO, ரூட் மாஃபியான்றதை நடத்தினவர், சினிமா PRO, நடிகைகளோட தான் அவர் போஸ்ட் கொடுத்தாங்க. அவர் ஒரு ஆலோசகர், டெல்லி பிரதிநிதி. முதல்ல அவர் ரத்தன் பண்டிட் ஆலோசகராக போட்டார். என்ன அடிப்படையில் போட்டாருன்றீங்க? இல்லை, டெல்லி பிரதிநிதி யார்? அவர் ப்ரொடியூசரு. அப்புறமா விஷ்ணு ரெட்டி யார்? அவருக்கு வேண்டியவர் ஏதோ பிஸ்னஸ்ஸு, கிரானைட் மாஃபியா அப்படின்றாங்க. இப்போது இந்த மாதிரி நபர்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் எந்த அடிப்படையில் இவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காரு? தன்னுடைய வளர்ச்சிக்கு உதவிய நம்பகமானவர்கள், அதானே, அவ்வளோதானே கணக்கு. அந்த அடிப்படையில் தான் வேலை கொடுத்துருக்காரு. நீங்கள் கரூரில் இப்போ ஆர்குமெண்ட்லேயே யுவரானர் ஒரு கீழான வேலையை தான் கொடுத்துருக்கோம், இதை கூடவா நீங்கள் நீதிபதி கீழான வேலையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் கீழே மேலே இல்லை, இப்போ மேலான வேலையும் அப்படி தான் கொடுத்துருக்காரு அவர். மேலான வேலையும் சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைசரியே அப்படி தான் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் தான் கரூர் வேலை கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் தான் MLA, மந்திரி எல்லாமே ஒரே அடிப்படை தான். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன், சட்டம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அனாவசியமான பேச்சு. அவர் ஒரிஜினல் மன்னராட்சி தான். மன்னராட்சியை ஒழிக்கணும்னு அவர் ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. ஒரிஜினல் மன்னராட்சி அப்படின்றது இதுதான். 11வது மாடியில் கடலை பார்த்து உட்கார்ந்தா நல்லதுன்னு ஜோசிகாரர் சொல்லியிருக்காருங்கிறாங்க. ஆமாம், அதான் ஒன்று ரெடி பண்ணுங்க. இப்போ நீங்கள் துக்ளக் தர்பார், துக்ளக் வந்து தலைநகரத்தை இங்கே மாற்று, ஒருவேளை ரத்தன் பண்டிட் அப்படி எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன MGR தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றலான்னு ஒரு ஐடியாலாம் பண்ணார். அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக இது ஜாரிஸ் ரஷ்யா மாதிரி ரஸ்புட்டின்னு ஒருத்தன் இருந்தான். ரஸ்புட்டின் வந்து ஜாரினாவுக்காக வந்தான். அவன் இந்த மாதிரி ஆள், அப்படி என்ன செய்யலாம், என்ன கடைசியில் அவனை அடித்து கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி முடியுது அவன் கதை. அந்த மாதிரி இப்போது இவர் இங்கே ரஸ்புட்டின் அவர் வந்து இவருக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்குது. அரசியல் சட்டம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரமாக, அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க மேகதாட்டுக்கு. என்ன தீர்மானம்? இன்னொரு ட்ரிபியூனல் அமைக்கணும், அதில் தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு எழுதினாங்க. காவேரிக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு உள்ள TMC தண்ணி கொடுத்துருக்கணும்.
இப்படி கொடுக்கலன்னா இது வரைக்கும் திமுக அண்ணா திமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. போய் ஐயா இது மாதிரி கொடுக்கணும், அவன் கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு போய் கேட்போம். அவங்க வந்து என்ன உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்போம். இப்போ இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ட்ரிபியூனல்னு. ஆனால் இப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி அவர் டிகே சிவகுமார் தனியாக போய் பார்க்க போகிறாரு. ஐயையோ தனியாக பார்க்காதீங்க, அன்புமணி கதறாரு. எல்லா கட்சியும் இது என்ன அப்படின்றாங்க. இது நாள் வரைக்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கு போகாதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றதான் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. ஏன் பேசி தீர்த்து கொள்வதை தமிழ்நாடு நிராகரிக்கிறது என்றால், பேசி கர்நாடகா ஒரு அப்ரோச் வச்சுருக்குது. இது எங்களோட காவேரி, எங்களுக்கு போக மிச்சத்தை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்பது காவிரியின் பால் கர்நாடகத்தில் அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவங்களுடைய அணுகுமுறை. அப்போது நமக்கு அதில் உரிமை இருக்கிறது, லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட் என்ற முறையில் நமக்கு ரைட் இருக்குது. அந்த ரைட்டை நிலைநாட்டிக்கணும். 5 டிஎம்சி கூட குறைச்சிருந்தாலும் உரிமை என்ற முறையில் நிலைநாட்டிக்கணும்னு தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம், போராடி அந்த தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அதை ரைட்டுன்ற முறையில் கிளைம் பண்ணணுன்றதுனால தான் பேச்சுவார்த்தைக்கு போகிறது இல்லை. இப்போ இது இல்லாமல் அமைச்சர்கள் வந்து சண்டையாக போட்டுட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட நட்பு என்ற அடிப்படையில் இதை வந்து பார்க்க முடியாது என்று தான் திமுக அண்ணா திமுக இதை வந்து அப்படி அப்ரோச் பண்ணுறாங்க. இவர் போய் பேசினா மட்டும் அது சால்வ் ஆகிடுமா? இல்லை இவர் இதை சட்டம்லாம் இருக்கட்டும், தீர்ப்பு இருக்கட்டும், சட்டமன்ற தீர்மானம் அதெல்லாம் இருக்கட்டும், நான் டிகே சிவகுமார்கிட்ட போய் பேசுகிறேன், பேசி ஏதோ முடிவுக்கு வரேன் அப்படின்ற அப்ரோச் இருக்குது இல்லையா, அதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. இதெல்லாம் இந்த மன்னருடைய அணுகுமுறை. இது அவருக்கு ரேப்போ இருக்குது. இந்த வெங்கட்நாராயணா இருக்கார், வெங்கட்நாராயணன் தானே அவர் ப்ரொடியூசரு, அவர் இருக்கார், அவர் டிகே சிவகுமாருக்கு வேண்டியவர், நம்ம வந்து பேசிக்கலாம். வேணால் வேறு பிஸ்னஸ் டைப்பெல்லாம் இருக்குது. அவர் டிகே சிவகுமார் ஒரு இந்தியாவிலே 4வது அதிகம் சொத்து வச்சுருக்கிற முதல்வர்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க பாப்புலாரிட்டி. ஆமாம், எல்லா சேனலும் நேஷ்னல் சேனல் முதற்கொண்டு ஆமாம் இவங்களே காமிச்சிட்ருப்பாங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒரு டீலிங் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, ஒரு சினிமா ஏரியா பிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதை போய் பண்ணலாம். சட்டமன்றம் கோர்ட்டு இதெல்லாம் கிடக்கட்டும். இந்த அடிப்படையில் தான் அவர் டெல்லிக்கு பிரதிநிதியை போட்டிருக்காரு, இந்த அடிப்படையில் தான் அவர் ஆலோசகர்கள் போட்டிருக்காரு. அப்போ அதனால் லிட்ரலாக ஒரு மன்னராட்சி என்ற முறையில் தான் இது நடக்குது. அதனால தான் நான் திரும்ப இந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து சொல்கிறேன், இது கட்சி கிடையாது, இது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்கிறதே ரொம்ப தப்பு, ஆக்சிமோரன், இது முரணானது. ஒரு கும்பல் ஆட்சி, இது ஒரு கிரிமினல் கேபல், அது வந்து ஆட்சியில் இருக்குது. கீழே இது மாதிரி அறிவில்லாத ஒரு கூட்டம் இருக்குது, ரசிகர் மன்றம்னு. இப்போ அதுக்கு வந்து அவர் தனியாக விஜய் மட்டும் இருந்தபோது அது ரசிகர் மன்றம் என்று அழைக்கப்பட்டது. பின்னால் 4-5 கட் அவுட் வச்ச உடனே அது கட்சி என்று அழைக்கப்படுகிறது. மற்றபடி இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது கட்சின்னு புரிஞ்சுக்கிட்டு விக்கிரவாண்டி மாநாடு நடத்தின உடனே இந்த இளைஞர்களை விஜய் அரசியல் படுத்த வேண்டும், கட்சியை வந்து முறையாக அமைப்பை உருவாக்க வேண்டும், அந்த அப்படின்னு அட்வைஸ் பண்ண மேலேருந்து கீழே வரைக்கும் நான் பல ஆட்கள் பண்ணாங்க. பரவாயில்லையே பெரியார் படம் வச்சுருக்காருன்னு அப்படி சில பேர் அப்படி கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ வரைக்கும் அப்படி தான், பெரியார் படம் வச்சுருக்காரு நம்மால் தான் அப்படின்னு அப்படின்றாங்க. தான் இப்போ அமைச்சர் வன்னியரசு கூட சொல்லியிருக்காரு, ஜனநாயகனில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லார் கருத்தும் இருக்குது எல்லாரும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை ஆனால் திரும்ப கருத்து இருக்குன்னு சொல்ல போட்டார், அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான் அது. அதனால் அந்த கட்சி என்று சொல்வதே முதல்ல தவறு. இது வந்து ஒரு கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது என்ற முறையில்தான் இதை அணுகணும். இதை நான் சொல்லலை, அவர் அப்படி தான் நடந்து கொள்ளுகிறார். இல்லை, எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இப்போ இவரை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவர் என்ன செஞ்சாலும் அந்த கூட்டம் ஏற்றுக்கிறது அப்படிங்கும்போது இந்த கும்பல் மனநிலை வந்து ஒரு பெரிய ஆபத்தில் தானே போய் முடியும். அவர் எதை செஞ்சாலும் நாளை மேகதாத்தில் அவர் அருமையை விட்டு கொடுத்தா கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லைங்க, இப்போ பாலநிலத்தில் அவர் ராஜ்மோகன் அமைச்சர் வர்றாரு, மெரினா மோடி பிஜேபின்னு சொல்லு அப்படின்னு கத்துறாங்க, சொல்ல மாட்டேன்றார். அவர் அடித்து கேட்டால் கூட சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? சொல்கிறது வந்து அவருடைய ஓனருக்கு வந்து பிரச்சனையாகும். அதுவும் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு. ஆமாம், எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பாரு, காரை விட்டு அங்கே நேராக பாலத்துக்கு விட்டு வந்துட்டார். இதான் இப்போ வந்தே மாதரம் மினிஸ்டர் போகலை. இப்போ வந்தே மாதரத்தை முதல்ல பாடி தமிழ்த்தாய் வார்த்தை 3வது பாடினாங்கன்னா
அதுக்கு யார் கண்டனம் தெரிவிக்கணும்? ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவிக்கணும். மிக முக்கியமாக முதல்வர் அவருடைய பேஜில் வந்து பண்ணணும். இல்லை தாவேகா தலைமையகம் தெரிவிக்கணும். டிவிக்கு ஐடிவிங்கில் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், நீங்கள் டிவிக்காரங்களையோ அல்லது கூட்டணி கட்சிகளை கூட கேட்டால் அதான் போட்டிருக்காங்கல்லன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ ஐடிவிங்கு கட்சி, முதலமைச்சர், துறை அமைச்சர் எந்த வேறுபாடும் கிடையாது. ஐடிவிங்கு தான் முதல்வர், ஐடிவிங்கு தான் கட்சி, ஐடிவிங்கு தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்போ ரசிகர் மன்றம் தான் கட்சின்ற நான் புரியலையா? இப்போ இந்த வேறுபாடே இல்லை. இப்போ ஏன் அவர் பேச மாட்டார்? பேசுனா அவருக்கு நல்லதில்லை. அது மோடியை எதிர்த்து பேசுகிறது பல விஷயங்களில் ஏன் பேசலை அவர் ஏன் பேச மாட்டேன்றாருன்னா அவருக்கு நல்லதில்லை. அப்போது ஒரு கட்சின்னா ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும். ரொம்ப புரட்சிகரமாக முற்போக இருக்கணும்லாம் நான் சொல்லலை. பிஜேபி கொள்கையாக இருக்கட்டும், சிவசேனா கொள்கையாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கொள்கையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுட்டு இதான்ப்பா கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேரை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த கொள்கையிலேருந்து மாறி வேறு ஒன்று பேசுனா அந்த 1000 பேரில் ஒரு 4 பேராவது என்னங்க இதுதான் கொள்கைன்னு சொன்னீங்க, இப்போ வேறு ஒன்று செய்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலும் பிஜேபி உள்பட எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. இங்கே அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்படி ஒன்று கிடையாது. விஜய் என்பவர் ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் முதலமைச்சராக விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா இல்லையா? போட்டு போடுங்க, அவ்வளோதான். போட்டிங்க, முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போது விஜய்க்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதுக்கு பெரியார் படம் வச்சுருக்க, அம்பேத்கர் படம் வச்சுருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற அதெல்லாம் கேட்கக்கூடாது. சாருக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். இதில் இவங்களுக்கு உள்ள சாதகமான அம்சம் என்னென்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து வாடகைக்கு எடுத்திருக்காரு கொஞ்சம் பேரை. அவர் பேச வேண்டியதில்லை. யாராவது கேள்வி இப்போ விஜய்க்கு எது நல்லதோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பேசுகிற பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அது வந்து ரசிகர்களுக்கு பேச தெரியாது. அதனால் விசிகா, காங்கிரஸு, IUML இவங்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை ஆதாயம் கூட இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பில் CPI CPM இருக்கிறாங்க. அவங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, கவர்னர் ஆட்சி வந்திருக்கலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தால் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்படி ஒரு முரணான கருத்து சொல்கிறீங்க? முரணானது இல்லைங்க. இப்போ திரும்ப இவங்க ஆதரிக்கிறதுக்கு இது வந்து CPI CPM சொன்னால் பரவாயில்ல, திமுக உட்பட குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். அதனால தான் நாங்கள் இப்படி தானே ஆரம்பித்தது. ஆமாம். முதல்ல அப்போவே நான் போட்டிருக்கிறேன், வந்தால் வரட்டுமேன்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இருந்தாக்கா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு மேலேயும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சத்தமே இல்லை, எதிர்ப்பே இல்லை. இப்போ எதிர்ப்பே இல்லை கம்ப்ளீட்டாக. இப்போ ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருந்து வந்தே மாதரம் முதல்ல பாடியிருந்தால் இத்தனை நேரம் தமிழ்நாடு பூரா ரெகுலர் நடக்கும். ஆமாம், பயங்கர கொந்தளிப்பாக இருக்கும். இப்போ அன்புமணி கேட்டதுக்கு தீர்ப்புப்படி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடை கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தால் இத்தனை நேரம் தமிழ்நாடு பூரா அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி வரிசையான லிஸ்ட்டே எடுத்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு எதுவும் இல்லை என்பது மட்டும் இல்லை, இதை நியாயப்படுத்தி வாதாடுறதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. நேற்று அந்த இதயத்துள்ளாவோ ஒருத்தர் காங்கிரஸ்காரர் இதை கரூரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது பகத்சிங் அன்றைக்கு ராஜதுரோகி என்று சொன்னார்கள், அப்புறம் தியாகின்ட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸுக்கு எதிராக நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகள்னாங்க. கார்த்திகை செல்வனுக்கு பொறுக்க முடியல. ஏங்க, அதாவது கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டான்னு நம்ம ஜோக் கேட்டிருக்கோம். அது ரொம்ப கம்மி. இது ஒரு நடிகனை பார்க்க வந்து நசுங்கி செத்தவங்கள பகத்சிங்கோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு எவ்வளவு தடித்தனம் இருந்தால், எவ்வளோ திமிர் இருந்தால்
அல்லது எந்த அளவுக்கு வாங்கி தின்றுருந்தால் இப்படி பேச முடியும். அதனால் இப்போ இவர்கள் வந்து இதுக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அது பல ரகம் ஊடகத்தினர். இது உண்மையிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை விட மோசமான ஒரு மயக்கத்தில் வச்சு இதே இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து ஐயோ போச்சு, இது வந்து அனாவசியமான பீதிங்க. இது இப்போ சொரணை இல்லாத நிலைக்கு தமிழகம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ இதை மீட்கிறது தான் கஷ்டம். ரொம்ப முற்றிலும் சொரணையற்ற ஒரு நிலைக்கு யாரும் கத்துறது இல்லை. திமுகவும் உட்காந்து அறிக்கை மட்டும் விட்டுருக்குது, அவ்வளோதான். இப்போ எங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு சிபிஎம் வந்து கல்லூரிக்குள்ளே பூந்து கைது பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் நடந்ததில்லை இல்லையா? ஆமாம் ஆமாம். தமிழகம் தழுவிய மாணவர் போராட்டம் வந்திருக்கணும், பெரிய பிரச்சனை ஆயிருக்கணும். ஆனால் அது சும்மா அப்படி கத்துறதோட அது முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? இந்த பால நிலத்தில் அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை குறைஞ்சபட்சம் நடத்தலை அப்படின்னா தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பே இல்லை. ஒன்றும் இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அருண்ராம் எழுதுகிறாரு, இந்தியாவே போராடுது, தமிழ்நாடு சைலண்டாக கிடக்குன்னு. கேவலமாக இருக்குது, கேட்கவே அசிங்கமாக இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த இந்த அசிங்கமான நிலைமை எப்படி வந்தடைந்தோன்றது தனி ஒரு ஆய்வு. ஆனால் இப்போ இருக்கிறது கேவலமான நிலைமை. இதை வந்து இயல்பு நிலையாக மாற்றுவதற்கான வேலை வந்து நடந்துகிட்ருக்குது. உங்களுடைய மொத்த ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கவர்னர் ஆட்சி வந்திருந்தால் கூட நமக்குள்ளே ஒரு சொரணை இருந்திருக்கும். இது வந்து மரத்து போகிற மாதிரியான ஒரு ஊசி போட்ட மாதிரி, சொரணையே இல்லாத வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே நடக்குது அப்படிங்கிற சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.